ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தேமுதிகவை பார்த்தோன்னா அப்படியே குழி தோண்டி புதைக்கிறதுக்குண்டான வேலையை பிரேமலதா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றம் கிடையாது. அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சாங் ஒன்று பார்த்தோன்னா நான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சாங் அப்படின்னா அவருடைய சாங்கே தான். இந்த ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் அப்படின்னு மாதிரி ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்கை இப்போ எடுத்து கரெக்டாக விஜயகாந்த் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்கள் பரிதாபமான நிலைமையில தண்ணியிருக்காங்க தேமுதிகவில் இருக்கிற எல்லாருமே வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க எல்லாருமே தான் இதுக்கு முடிவு அப்படின்னு. என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க, மார்னிங் வந்து பிரேக்கிங் நியூஸ் அதுதான். தேமுதிக திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை அஃபீஷியலா ஸ்டாலினும் அறிவிச்சிட்டாரு, பிரேமலதா அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு முழு எதிர்ப்பு யார் அப்படின்னா எல்லா அரசியல் கட்சி நபர்களும், இது எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்தோட தொண்டர்கள், தேமுதிகவோட தொண்டர்கள், இது எல்லாத்தையும் தாண்டி வெளியே இருக்கிற எனக்கு விஜயகாந்தால பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் தாவேக்காக சார்ந்த நபராவோ இல்லை விஜய் ரசிகனாவெல்லாம் பேச போறது கிடையாது. விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் அப்படின்ற கேட்டகரியில தான் நம்ம பேச போறோம். இதுல என்ன நடந்துட்டு இருக்கு, பிரேமலதா எதுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கெல்லாம் சில கேள்விகள், சில பதில்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்ல போறோம். நாட்டுல என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? சரி, ஃபர்ஸ்ட் தேமுதிக யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா? அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா பேசுறாங்க பிரேமலதா மேடம். அதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம காத்திருந்ததுல சரி ஓகே ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளே பெருமைப்பட்டுக்கலாம். அது நம்ம மாற்று கட்சி ஏதோ ஒரு கட்சி இருக்கும், சரி ஓகே ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு கேவலமான வேலை பண்றதுக்கு தான் இவ்வளவு நாளா பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன? இது ஒரு கேவலமான ஒரு பொழப்புக்கு இந்த ஒரு விஷயத்த பார்த்தோம்னா நாங்க இதை பண்ண போறோம் அப்படின்னு இப்போ வந்து வெளியே சொல்றதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. தேமுதிக தாவேகாவோட கூட்டணி வரும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அப்போ ஒரு அளவுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ரீச் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எடப்பாடி கூட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு, அது கூட ஒரு ரீச் இருந்துச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காம திமுகவோட கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. திமுகவோட எப்படி பார்த்தோன்னா இவங்க போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. தேமுதிக தொண்டர்களே பல பேர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க மேடம், விஜயகாந்தாவில் கேவலப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களெல்லாம் வச்சுதான் நம்ம பார்த்தோம். ஆனா அது எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களோட மனப்பான்மை, மனப்பக்குவம், அந்த மனக்குமுறல் எல்லாத்தையும் பார்த்தோன்னா மொத்தமா தூக்கிட்டு போய் திமுக அடக வச்சுட்டாங்க நம்ம பிரேமலதா மேடம். அறிவிச்சு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தேமுதிகவுக்கு குழி தோண்டிய பிரேமலதா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், வேற எதுவுமே கிடையாது. இதுல நாளை நமதே அப்படின்னு ட்விட்டர்ல இன்ஸ்டால பதிவு வேற போறாரு பிரேமலதாவோட சன். எப்படி கொஞ்சம் கூட பார்த்தோன்னா கூச்சமே இல்லாம போடுறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியல. திமுகவோட கூட்டணி வச்சதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? பிரேமலதா மேடம் சொல்றாங்க இது எப்பவோ நடந்திருக்க வேண்டியது, பல 2016 நடந்திருக்க வேண்டியது, பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு மாதிரி ஸ்டாலின் அப்ப கலைஞர் பேசினாரு, அப்ப மிஸ் ஆயிடுச்சு, இப்போ பழத்துடன் தேன் கலந்து பார்த்தோம்னா பாலில் விழுந்து விட்டது அப்படின்னு மாதிரி பெருமையா பேசிக்கிறாங்க. என்ன கேவலமான ஒரு பேச்சு, என்ன கேவலமான ஒரு அரசியல் இது. விஜயகாந்த் அவர்களை பார்த்தோம்னா அப்படியே தூக்கி இவங்களே போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கு இந்த பேச்செல்லாம் பார்க்கும்போது. அதாவது தேமுதிக அப்படின்னு ஒரு கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டது? திமுக அதிமுகவை எதிர்த்து. இவங்க ரெண்டு பேரும் ஒழிச்சிட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல அரசியலை தரணும் அப்படின்னு தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சார். இந்த ரெண்டு கட்சிகளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு முக்கியமா திமுகவை எதிர்த்து அடி நடிச்சுட்டே இருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டை அடமான வச்சாரு, அடக வச்சாரு, ஒரு இனத்தையே கொன்று குவிச்சாரு. இதுதான் இவங்க பண்ணது, வேற எதுவுமே கிடையாது. திமுக காங்கிரஸ் ரெண்டுமே பார்த்தோன்னா ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் பேசின பேச்சு பார்த்தோன்னா இப்ப எடுத்து பசங்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. திமுகவை எந்த நேரத்துல அடிச்சு உதைச்சாரு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை மறுபடியும் பார்த்தோம்னா திமுகலே கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு அப்பட்டமான கேவலமான செயல் அப்படின்றது நமக்கு தெரியலையா? இவங்களுக்கு புரியல, கொஞ்சமாவது இவங்க ஏதாவது யோசிக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. என்ன கேவலம் ஒரு 10 சீட்டுக்காக, ஒரு 5 சீட்டுக்காக, ஏதாவது பார்த்தோம்னா பணத்துக்காக மயங்கிட்டீங்களா அப்படின்னு மாதிரியான பல கேள்விகளை பார்த்தோம்னா தேமுதிக தொண்டர்கள் எழுப்புறதை நம்மளால பார்க்க முடியுது. சோசியல் மீடியாஸ்ல வச்சு கிளிகிலும் கிழிச்சிட்டு இருக்காங்க பிரேமலதாவை. இது பிரேக்கிங் நியூஸ் நான் சொன்னேன்ல, மார்னிங் இருந்து பாசிட்டிவான பிரேக்கிங் நியூஸ் கிடையாது, இது முழுக்க நெகட்டிவான பிரேக்கிங் நியூஸ். தேமுதிகவுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ். இப்பவே தேர்தலை பார்த்தோம்னா தோல்வி உண்டாயிடுச்சு அப்படின்றதுல மாற்றமே இல்லை. தேமுதிகவோட தோல்வி உறுதி செய்யப்பட்டது அப்படின்றவளதான் போய்கிட்டு இருக்கு. நீங்க என்ன வேணா பிரச்சாரம் பண்ணலாம், எங்க போய் எதை வேணா பேசலாம், ஆனா ஓட்டுகளுக்கு அது வாய்ப்பே இல்லை. இதுல வேற கூட்டணி உறுதி செஞ்சுட்டு விஜயகாந்த் அவர்களோட சமாதிக்கு போய் பார்த்தோன்னா மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்பவுமே வந்து அந்த சமாதிக்கு போகும்போது ஒரு நல்ல நெகிழ்ச்சியான சம்பவமா தெரியும். இவங்க போகும்போது அங்க மக்கள் வரும்போது விஜயகாந்த் அவர்களோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்தும் போது அந்த இடத்துல சாப்பாடு போடும்போது ஒரு மாதிரி நல்ல நெகிழ்ச்சியான சம்பவமா இருக்கும். இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது ரொம்பவுமே கேவலமா இருக்கு. எப்படியா விஜயகாந்தோட சமாதிக்கு நீங்க போறீங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயல். விஜயகாந்த் அவர்களை முடக்கி உட்கார வச்சு ஒரு பேஷன் மாதிரி சித்தரிச்சு
அவர் பேஷண்டாவே மாத்தினதுக்கு மிக முக்கியமான காரணமா யார் இருப்பாங்க அப்படின்னா திமுக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தேமுதிக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்ச முக்கியமான விஷயம். விஜயகாந்த் அவர் இப்படி ஆனது காரணம் திமுக தான் அப்படின்னு குற்றச்சாட்டு எல்லா இடங்களும் எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த லெவலில் அவர் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது வடிவேலாரில் வச்சு எந்த அளவுக்கு கேவலமான தரைக்குறவான விமர்சனங்களை வச்சாங்க. எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவங்க கேப்டனா, எந்த கப்பலுக்கு கேப்டன் அப்படின்னு பேசினாரு, குடியாரன்னு பேசினாரு, அவரோட உறவு கேலி பண்ணாங்க. எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க வடிவேல் அவர்களை வச்சு திமுக. அந்த மேடையில வடிவேல் அவரை நிக்க வச்சு பேச வச்சு கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க தானே கலைஞர், ஸ்டாலின், எல்லாருமே கனிமொழி, எல்லாருமே. இவங்க எல்லாருமே உட்காந்து விஜயகாந்த வடிவேல் கிளிகிள்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு, பயங்கரமா கேவலமா விமர்சிச்சுட்டு இருக்காரு, உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களை பார்த்தோம்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியலே மாத்தணும் யார் அப்படின்னா அந்த திமுக தான். ஊடகங்கள் மூலமா திமுக தான் அந்த வேலை பண்ணது. எந்த அளவுக்கு கேவலமான வேலையெல்லாம் செஞ்சு விஜயகாந்த் எல்லாம் முடக்கணும்னு நினைச்சு பார்த்தோம்னா பண்ணாங்களோ அது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரங்களில் நீங்களே எவ்வளவு விஷயத்த பேசியிருப்பீங்க. அந்த லெவல்ல திமுக பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்ல முடிச்சு கட்டின ஒரு கட்சியோட எப்படி பார்த்தோம்னா மனசாட்சி இல்லாம கூட்டணி வைக்க தோணுது. இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? விஜயகாந்த் உயிரோடு இருந்தா நேரம் நடந்திருக்குமா? அவரோட உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு மாதிரி தான் இருந்தார். உடனே அவங்க சொல்றாங்க 2016 நடந்திருக்க வேண்டியது அப்படின்னு. என்ன வேணா சொல்லுவாங்க, நம்ம இழிச்சவாய் நினைச்சா என்ன வேணா சொல்லுவாங்க. அவர் எதிர்த்து அரசியல் பண்ண வந்தது பார்த்தோம்னா திமுகவை அதிமுகவை தான். அப்ப எதுக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதிமுகவோட அவர் வாண்டடா கூட்டணி வச்சாரு. மறுபடியும் பார்த்தோம்னா அதே கூட்டணி கட்சி எதிர்த்தும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா அவர் எதிர்த்து திமுகவை, திமுக கூட நம்ம சேரவே கூடாது அப்படின்னு மைண்ட் செட்ல அவர் இருந்தார். காங்கிரஸ் திமுக நம்மளுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு இருந்தார். அந்த லெவல்ல இருந்து ஒரு மனுஷனை பார்த்தோம்னா இப்ப கொண்டு அடமானம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இதுல இந்த யோக்கியவாதிகள் தேமுதிக இருக்கிற இந்த மீசை ராஜேந்திரன் இவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த தற்கொலைங்களால நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். ஆனா விஜய் பார்த்தோன்னா வளர்த்து விட்டதே வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது விஜய் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசின குரூப் தான் நீங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதை விஜய் அவர்கள் வந்து பார்க்கலன்னு கேட்க தெரியுது. அவர் உடம்பு சரியில்லாம போனதுக்கு இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அவர் உட்கார வச்சது காரணமே திமுக தான். அந்த திமுக நீங்க எப்படி இப்ப கூட்டணி வைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்தோன்னா இந்த தற்கொலைக்கு இப்ப எவனாவது பார்த்தோன்னா பிரேமலதா மேடம் கிட்ட எழுப்புவாங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டானுங்க. உடம்பு சரியில்லை, விஜய் வந்து பார்க்கல, வளர்த்து விட்டார மறந்துட்டாரு, இந்த ஒரு விமர்சனத்தை மட்டும் வைக்க தெரியுது இல்ல. அந்த லெவல் அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சு விஜயகாந்த் மோசமாக்கி பார்த்தோன்னா உட்கார வச்சு இப்ப அவர் சித்தே போயிட்டாரு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருந்தது யார் அப்படின்னு திமுக காரணம் தான் அப்படின்றது இப்போ வரைக்கும் தேமுதிக தொண்டர்களே சொல்லுவாங்க. அந்த ஒரு கட்சி கூட எப்படி பார்த்தோம்னா நீ கூட்டணி அறிவிக்கலாம் அப்படின்னு ஏதாவது திராணி இருக்கிற இந்த தேமுதிக தொண்டன் இந்த மீசை ராஜேந்திரனால கேள்வி கேட்பாங்களா? கேட்க முடியுமா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அடிமையா போயிட்டாங்கல்ல. நீ குத்தடிமை, முழுக்க முழுக்க குத்தடிமை. இதுதான் உங்களோட வேலையா இருக்க போது, எந்த மாற்றமும் கிடையாது. அண்ணன் ஸ்டாலின் அறிவிப்பாரு எங்களுக்கு எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதி அப்படிங்கறத அண்ணன் ஸ்டாலின் அறிவிப்பாரு, வெயிட் பண்ணுங்க. கேவலமா இல்ல? இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்குமா? விஜயகாந்த் அவர்களை பார்த்தோம்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் நீங்க கூட நிறுத்திருக்கீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதுக்கு அதிமுக, பிஜேபி எல்லாருமே எதிர்ப்பு, தாவேக்காவும் எதிர்ப்பு. இப்படி ஒரு ஸ்டெப்பை பார்த்தோம்னா எப்படி எடுக்கிறாங்க? இதுல வேற அக்கா சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேமுதிகவோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து நம்ம திமுக கூட்டணிக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு பிரஸ் மீட் உட்கார்ந்து சொல்றாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்களே, அடிமட்ட தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, விஜயகாந்தோட உண்மையான தொண்டர்கள் இருப்பாங்களா, அந்த தொண்டர்கள்ட்ட கேட்டிருக்கீங்களா? அவங்க சொன்னாங்களா? ஏன்னா ஓட்டு போட போறது அவங்க தான். உங்க மாவட்ட செயலாளர்கள் ஓட்டு போட்டா மட்டும் நீங்க ஜெயிக்க முடியாது. அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு நாங்க இங்க போலாம் அப்படின்னு அவங்க தான் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களோட அடிப்படையில் தான் இங்க வந்திருக்கோம்னு பேசுறீங்களே. அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்கள்ட்ட யாராவது கேட்டீங்களா? யார்கிட்டுமே கேட்கல. அப்ப அவங்களால கொந்தளிச்சு கேட்கதான் செய்வாங்க, இப்ப கிளிக்கதான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? 2026 தேர்தலில் தேமுதிக அப்படின்ற கட்சி காலியாக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா அவர் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாரு. இப்போ இந்த கட்சியை குழி தோண்டி புதைக்கிற வேலையில பார்த்தோன்னா பிரேமலதா இறங்கிக்காங்க. இதுக்கு சப்போர்ட் தெரிவிக்கிறவங்க யார் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களோட மகன்கள் 2 பேரும். எப்படி இதெல்லாம் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலை? இதுல இந்த திமுக ஆபாச பேச்சாளர் ஒருத்தர் இருப்பான்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவன் பார்த்தோன்னா பிரேமலதா மேடமா கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். அவ யாரு? விஜயகாந்த் பொண்டாட்டியா? எலிக்கு பிறந்தவ, பல்லு பாத்தீங்களா முன்னாடி எப்படி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு கேவலமா விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கான். அதே கட்சியில பார்த்தோன்னா அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் இவங்க மேல பார்த்தோன்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, எதுவுமே பேசல, அவரை கண்டுக்க கூட இல்லை, பேசினா பேசட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்படியெல்லாம் இழிவா பேசின கட்சி கூட போய் பார்த்தோன்னா கூட்டணி வச்சிருக்காங்க பிரேமலதா. இதோட கேவலமான ஒரு விஷயம் எங்காவது இருக்குமான? இருக்காது. இப்போ தேமுதிக யாரோட கூட்டணி சேரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்பார்ப்பு ஏன்னா விஜயகாந்த் மூலமா இருந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது. விஜயகாந்த் ஆரம்பிச்ச கட்சி எங்க போய் சேரப்போகுது அப்படின்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா
எங்க போறாங்க அப்படின்ற வரைக்கும் தான் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ எங்க போயிட்டாங்க அப்படின்னா அது சப்புன்னு முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். நீ நாளையில இருந்து இந்த டாபிக்கே யாரும் பேச மாட்டாங்க. அது ஒரு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கட்சியோட போய் சேர்ந்துருச்சு, நீ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா விட்டுருவாங்க. மக்கள் மறந்துடுவாங்க. தேமுதிக தொண்டர்களே மறந்துடுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கட்சி ஆஃப் ஆயிருச்சு. இதுல இன்னும் முக்கியமா இவங்களுக்கு கொடுக்கப்பட அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கு. திமுக என்ன அஜெண்டாவை இவங்களுக்கு தூக்கி கொடுப்பாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அப்படின்னா, விஜய் போய் கடிச்சு வைங்க அப்படின்னு தான் முதல் அஜெண்டாவா கொடுப்பாங்க. அதுல மாற்றமே இல்லை. இனி தேமுதிக விஜய் அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுல மாற்று கருத்தே இல்லை. விஜய் அவர்களை பத்தி பேசணும். இவ்வளவு நாங்க இப்ப உங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுப்போம், இந்த தொகுதி உங்களுக்கு கொடுப்போம், நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை எல்லா பக்கம் விஜய் போய் கடிக்கிறது. ஏன்னா அவரு தான் வாக்கு சதிக்குள்ள வேலையில் இறங்கியிருக்காரு. இனிமேல் நீங்க எல்லாரும் அதைத்தான் பேசணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர் விஜய் அவரை பத்தி பேசுறதுக்காக தான் திமுக ஒரு அஜெண்டா கொடுக்க போகுது. அதை தேமுதிக சிறப்பா பண்ண போகுது. அதுக்கெல்லாம் வந்துருவார் அண்ணன் மீசை ராஜேந்திரன் எல்லாம் வந்துருவார் பாருங்களா, எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு, நாங்க வச்சு செய்ய தானே காத்திருக்கோம். விஜய் உடம்பு சரியில்லைன்னு பார்க்கும்போதுன்னு பேசின வாயெல்லாம் பார்த்தோன்னா விஜயகாந்தால அந்த நிலைமைக்கு ஆளாக்கான கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கீங்களா, நாங்க வச்சு கிளிப்போம்ல. மக்கள் திமுக ஆட்சி மேல என்ன மாதிரியான ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இவங்க யோசிக்கிறதே இல்லை. எதை நினைச்சு முடிவெடுத்து போயிருக்காங்க அப்படின்னா, எங்களோட மாவட்ட செயலாளர்கள் எல்லார்ட்டையுமே நாங்க கேட்டோம், அவங்க எல்லாருமே திமுக கூட்டணிக்கு போல அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால நாங்க வந்துட்டோம். அப்ப மக்கள் மைண்ட் செட்ல இருக்காங்களே திமுக, அவங்க பார்த்தோன்னா திமுக தூக்கி வீசிட்டு வேற ஆட்சி கொண்டு வர நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி யோசிச்சிருந்தா தானே பார்த்தோன்னா வாக்கு வாங்க முடியும். மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டாங்க, அதனால இங்க போயிட்டோம். என்ன மாதிரியான அரசியல், என்ன மாதிரியான பேச்சு, என்ன மாதிரியான முடிவுன்றதே நமக்கு தெரியலையே. இப்படி ஒரு முடிவு போறதுன்னா யாராவது இருப்பாங்களா? கட்சியில இருக்கிற எல்லாரோட முடிவு கேட்கறது நியாயமான ஒண்ணுதான், இல்ல நம்ம சொல்லல. ஆனா மக்கள் என்ன மாதிரியான முடிவுல இருக்காங்கன்றத பார்த்துட்டு தான் கட்சியில இருக்கிற நபர்கள் முடிவு எடுக்கணும், அதை தலைமை முடிவு எடுக்கணும். இல்ல நம்ம அங்க போவேன்னா மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, திமுக ஆட்சி வருமோ வராதான்ற ரேஞ்சுக்கு இருக்கு, அப்ப அவங்க பின்னாடி போய் நம்ம என்ன பண்றது, நம்மளுக்கு ஒண்ணு இல்லாம போயிடுமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து யோசிச்சு சிந்திச்சு வெளியே வர தெரியாத இவங்க எல்லாம் பார்த்தோன்னா எப்படி வந்து நாளைக்கு சரி பல வருஷமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு எப்படி பார்த்தோன்னா மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்க, என்ன மாதிரியான ஒரு அஜெண்டா அது, சரி என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இவங்க போயிருப்பாங்க, ஒண்ணுமே புரியுது. உங்களுக்கு ஏதாவது புரியுது? சரி இவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அங்க போறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க, அவங்களுடைய விருப்பம். அங்க போய் விஜயை கடிக்கிறதுக்குண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் திமுதிகவுக்கு முக்கியமான அழிவுகாலம்ன்றது ஸ்டார்ட் ஆகும். அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா இவங்க நம்ம மேல பெருசா விமர்சனம் எதுவும் வைக்க முடியாது, ஆனா நாங்க வைக்கிறதுக்கு இருக்குல்ல, ஆனா நாங்க வைக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குல்ல. விஜயகாந்த் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு, இவங்க பார்த்தோன்னா அதுக்கு ஆப்போசிட்டே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சு செய்வோம்ல, கிளின்னு கிளிப்போம். அங்க போய் திமுக ஜெயிக்கிறதுக்குண்டான வேலையை பாருங்க. விஜய்ல கடிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய பேராபத்து, திமுக கூட்டணிக்கும் பேராபத்து. அதாவது விஜயகாந்த் அவர்களை முடிக்கிறதுக்காக திமுக வடிவேலை கொண்டு வந்தாங்க, இப்போ விஜய் அவர்களை முடிக்கிறதுக்காக விஜயகாந்தோட ஒய்ஃப் பிரேமலதாவும் கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அஜெண்டா, வேற ஒன்றும் கிடையாது. அது தெரியாம அந்த கட்சியில மாட்டிக்கிட்டு அந்த கட்சிக்கு ஸ்டாலின் அண்ணன் அறிவிப்பார், ஸ்டாலின் அண்ணன் பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு நல்ல தொகுதி கொடுப்பார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை, கால கொடுமை. விஜயகாந்த் அவர்களோட மானத்தை பார்த்தோன்னா அடமானம் வச்சுட்டு இதுல வேற பெருமையே 200க்கு 200 நாங்க வெல்வோம் அப்படின்றாங்க. 200க்கு 200 எங்க 200க்கு 200ன்றது தெரியல. மக்களே பார்த்தோன்னா திமுக ஆட்சி தூக்கி போட்டு வேற ஏதாவது ஆட்சிக்கு கொண்டு வர நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க 200க்கு 200 வெல்வாங்களாமே பார்ப்போம். இதுல திமுக பயங்கரமா சொல்லிக்குவாங்க, கூட்டணி பலமாகிறது, எங்கள் வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்திக்கிறது அப்படின்னு வேற ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு, ட்வீட் போடுறாரு. அது வேற ஏதோ ஒரு வந்திருந்தா கூட நீங்க சொல்லிக்கலாம், தேமுதிக வந்துச்சு இல்ல, அந்த தொண்டர்களே ஓட்டு போட மாட்டேன், நீங்க எதுக்கு அவங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிறீங்க. ஆனா பிரேமலதா ஒரு ஓட்டு போடுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சில ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்க, அவங்க ஃபேமிலி நபர்கள் யாராவது ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்க, ஒரு 100 ஓட்டு கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். மற்ற பெரிய அளவில் ஒன்றும் ஓட்டு வரக்கு வாய்ப்பு இல்லை. விஜயகாந்த் அவர்களை அவமானப்படுத்தினதுக்காகவே திமுக கூட்டணி வச்சதுனால தோற்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இது விஜயகாந்தோட சாபம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரியான எப்பவுமே நாம் டம்மி கட்சி தான் இதுல பார்த்தோன்னா ஒரு மாதிரி காமெடி பண்ணி குரலை வித்த காட்டுவாங்கன்னு நினைச்சா இவங்க அதுக்கு மேல இருப்பாங்க, அவங்களே தூக்கி சாப்பிட்டுருவாங்க போல. சரி ஓகே, இன்னையோட தேமுதிக அப்படிங்கிற கட்சியோட பேச்சே முடிஞ்சு, அவ்வளவுதான், நீ எந்திரிக்காது, செல்ஃப் எடுக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சது. இவ்வளவு நாளா பார்த்தோன்னா இங்க போப்பாங்கன்னு ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் எடுத்துட்டு இருந்தது இல்லை, இனி போனதுக்கு அப்புறமா அது எங்கேயே போயிட்டு போச்சது, நமக்கு தேவையில்லைன்னு செல்ஃப் எடுக்காது, அப்படியே படுத்துரும். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இவங்க விஜய் கடிச்சு வைக்க அந்த அஜெண்டாவை திமுக இவங்ககிட்ட கொடுக்க போறாங்களா, இல்ல அதை எடுத்துட்டு வந்து இவங்க கடிக்க போறாங்களா, இப்ப நாங்க வச்சு செய்வோம்ல, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.